நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். நம்மோடு சிறப்பு விருந்தினராக பேச இருப்பவர் அசோக்குமார், கர்நாடகா செய்தியாளர். சார், நம்ம தர்மசாலா விஷயத்த தொடர்ந்து செய்திகளா, நேர்மையா, ஒளிவு மறைவு இல்லாம செய்திகள குடுத்துட்டு வரோம். இப்போ வந்து நம்ம மீது ஒரு கேஸ் குடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, நியூஸ் டுடே தமிழ் மீது மட்டும் இல்லாம பல்வேறு சேனல்கள், அதாவது யூடியூப் சேனல்கள் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கார். குறிப்பா அவர் பேர் வந்து சுரேந்திர பிரபுன்னு சொல்லிட்டு தர்மசாலா கோயிலுக்கு ஆதரவா வந்து ஒரு எஸ்ஐடில ஒரு புகார் குடுத்திருக்கார். இது என்ன மாதிரியான புகார் சார்? இது இது ஒரு போகஸ் புகார். ஒரு போகஸ் புகார். ஆல்ரெடி வந்து சார் வீரேந்திர ஹெகடே வந்து அத தர்மஸ்தலா ரிப்பப்ளிக்கா மாத்திட்டாரு. டி கேங் அப்படின்னு இப்போ ஃப்ரேம் ஆயிடுச்சு. இந்தியா ஃபுல்லா டி கேங், அதாவது தர்மஸ்தலா கேங்னு கூப்பிடுறாங்க. தர்மஸ்தலாவுல இவங்க ரிப்பப்ளிக் தான் நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கேரளா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்களுக்கு தெரியுது. கர்நாடகாவுக்கு இது ரொம்ப வருஷமா தெரியும். தர்மஸ்தலால தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைச்சது. குழி நம்பர் 7வது குழிலையும் 11வது குழிலையும் பஞ்சாமிர்தம் கிடைக்கல. தலைய எலும்பு கூடும் மனுஷனோட தலையும் தான் கிடைச்சது. இப்ப நேத்து கூட ஒரு இடத்துல போய் இந்த சௌஜன்யாவோட தாய் மாமன் விட்டல் கவுடான்னு அவனை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அந்த ஆளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல மார்ஜர் பண்றாங்க பங்களா கூட்டால. அங்க வந்து ஒரு 6 பேர்த்தோட எலும்பு கூடு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு குழந்தையோட எலும்பு கூடு. இந்த நியூஸ நாம ஜனங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? இப்ப பாருங்க சார், முந்தா நாள், இப்ப நேத்து முந்தா நாள் 2 நாள் கண்டினியூவா பங்களேகுட்டால மாஜர் நடந்திருக்கு. மறுபடி குழி தோண்டி இருக்காங்க. 6 பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு குழந்தையோட பணம். அதுவும் அந்த குழந்தையோட பணத்துக்கு பக்கத்துல மண்ணுல செய்யற பானைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு. அதாவது அந்த குழந்தைய வந்து நரபலி கொடுத்தாங்களா, இங்க நரபலி நடந்ததா, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஏதாவது நடந்ததா அப்படிங்கிற கோணத்துல கூட பேச்சு வந்து பரவலா தர்மஸ்தலா வட்டாரத்துல பேச்சு வந்து பரவலா பேசப்படுது. இந்த நியூஸை நாம ஜனங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? நம்ம வேலை என்ன சார்? சொல்ல வேண்டியது நம்ம வேலை. இப்ப கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ஸ்டோரிய ஜனங்களுக்கு சொல்லி இருக்காங்களா இல்லையா? நீங்க தான் சொல்லணும் சார். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இருக்கீங்க. சொன்ன மாதிரி தெரியல. அந்த நியூஸ் வந்து அப்படியே வந்து ஃபெல் டவுன் ஆயிடுச்சு. இப்ப நேத்து முந்தா நேத்து எக்ஸ்ட்ராவா ஒரு 6 பேர்த்தோட எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு எலும்பு கூடு வந்து ஒரு 4-5 வயசு குழந்தையோட எலும்பு கூடுன்னு தமிழ்நாடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. கரெக்ட் இல்லைங்களா? இத யூடியூபர்ஸும் சொல்லக்கூடாதுன்னா அப்ப ஜனங்களுக்கு உண்மையை யாரு தான் சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கேக் ஆர்டர் கொண்டு வந்தாரு. யாரு? இந்த வீரேந்திர ஹெகடேவோட தம்பி ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் ஒரு கேக் ஆர்டர் கொண்டு வந்தாரு. அதாவது தர்மஸ்தலாவை எதிர்த்து யாருமே பேசவே கூடாது. அண்ட் தர்மஸ்தலாவை எதிர்த்து யார் யார் பேசியிருக்காங்க, டிஜிட்டல் மீடியால அவங்க எழுதின ரைட் அப்பா இருக்கலாம், அண்ட் வீடியோ, யூடியூப் வீடியோவா இருக்கலாம், 3800 லிங்கை வந்து நீங்க டிலீட் பண்ணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரு. கோர்ட் ஆர்டர் கொடுத்தது யாருன்னா மாண்புமிகு விஜயகுமார்னு ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து பாஸ் பண்ணிட்டாரு. ஆனா அதை எதிர்த்து நாங்க இங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறோம். இங்க இருந்து ஒரு டீம், பாலன் சாரோட தலைமையில நாங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கே, ஒரு பாலன் சார் உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர், அவர் தலைமையில பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை இது பண்ணிருந்தோம். இந்த விஜயகுமார் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னால வந்து இதே தர்மஸ்தலால லா படிச்சவர், தர்மஸ்தலா காலேஜ்ல லா படிச்சவர். தர்மஸ்தலா மீதான இந்த நில அபகரிப்பு கேஸ் என்ன இருக்குது பாத்தீங்களா? இந்த நில அபகரிப்பு கேஸுக்கு தர்மஸ்தலாக்காக ஆஜராகி வாதாடுன ஒரு லாயர். அவரு கேக் ஆர்டர் கொடுத்திருக்காருன்னா இது எப்படி, இது நீதியா, இவரு நேர்மையா தான் இந்த ஆர்டர் கொடுத்திருப்பாருன்னு என்ன கேரண்டின்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த ஒரு டீமோட. அது பெரிய பேசும் பொருளான வாட்டி விஜயகுமார் இந்த கேஸ்ல இருந்து விலகிடுறாரு. நீதிபதி ஜஸ்டிஸ் விஜயகுமார் இந்த கேஸ்ல இருந்து விலகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து கேக் ஆர்டர் வந்து இங்க கர்நாடகா சிட்டி சிவில் கோர்ட் வந்து இந்த கேக் ஆர்டர் தள்ளுபடி பண்ணிடுறது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயம் கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரான விஷயம், ஜனங்களோட மீடியாவோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 17 வந்து இது வந்து அத்துமீறல், நாங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு காரி மூஞ்சில துப்பி அனுப்புது சார். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். வீரேந்திர குமார், ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் டீம் மூஞ்சில காரிய துப்பி அனுப்புச்சு யாரு? இதே சுப்ரீம் கோர்ட். இப்ப மறுபடி கோர்ட் வாசல்ல போய் நிக்க முடியாது. எந்த மீடியாவும் வந்து எங்க மேல எங்க இந்த கோயிலை பத்தின நியூஸ, நாங்க செஞ்ச அக்கிரமத்தை யாரும் நியூஸ் பண்ணக்கூடாது, நீங்க போய் நிக்க முடியாது இல்லைங்களா? அதனால ஒரு புதுவாள, அந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சேர்ந்த ஒரு புதுவாளு பேர்ல ஒரு கேஸ் லாட்ஜ் பண்ணிருக்காங்க. அது எங்க லாட்ஜ்? ஆமா, எங்க லாட்ஜ் பண்ணிருக்காங்கன்னா எஸ்ஐடி லாட்ஜ் பண்ணிருக்காங்க. இது எஸ்ஐடியோட வேலையா? எஸ்ஐடிக்கு கொடுத்திருக்கிற ஆர்டர் காப்பியில கவர்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்கு. எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணப்பயே அவங்களுடைய
வேலை என்னன்னா அவங்க அதிகாரம் என்ன, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவா ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, கடந்த 20-30 வருஷத்துல தர்மஸ்தலா சுத்தி முத்தி நடந்த இந்த என்ன அன்நேச்சுரல் டெத்ஸ் இருக்கு, அதுலயும் குறிப்பா 2018 முன்னாள் அமைச்சர் வி.எஸ். உக்ரப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரைக்கிறாரு. என்னன்னா, இங்க 463 பெண்கள் வந்து காணாம போயிருக்கிறது உண்மை. இதை பத்தி எஸ்ஐடி பண்ணணும்னு 2018 வி.எஸ். உக்ரப்பா சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த கேஸ வந்து நீங்க கம்ப்ளீட்டா விசாரிக்கணும். அன்நேச்சுரல் டெத்ஸ் ஆயிருந்தா அது யாரு என்ன இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு தான் எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப எஸ்ஐடி உட்கார்ந்துகிட்டு யாரு நியூஸ் பண்ணணும் யாரு நியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தேடுறது அவங்களோட வேலையா? நான் உங்களுக்கு அதான் அவங்களோட வேலையா? நீங்க நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த லிஸ்ட கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். கன்னடா, தமிழ், தெலுங்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே இல்லாம யாருமே இல்ல. அப்படின்னா என்ன? யூடியூப் சேனல்ஸ் மட்டும் அந்த லிங்கை போஸ்ட் பண்ணி அதை ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா அது எஸ்ஐடில மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்கம் டாக்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இடில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ் நியர் பத்மேஸ்வர் மங்களூர் தக்ஷன் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீங்க அதான் சார் நான் சொல்றேன், நீங்க குறிப்பிட்டு பாருங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? மெயின் ஸ்ட்ரீமோட கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இங்கிலீஷ் சேனல் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்ல. குறிப்பா யூடியூபர்ஸ் பேர் மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உண்மையை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யூடியூபர்ஸ் தான். நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், நேத்து முந்தா நேத்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு சொல்ல? கர்நாடகா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு சொல்ல? அங்க இருக்கிற எங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க யூடியூப் மூலியமா ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? நாங்க போய் சொன்னா எங்க மேல வழக்கு போட்டோம் சார். இப்ப உங்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நான் தான். என்ன கூப்பிட்டு நாங்க ரெடியா இருக்குமே சார். எந்த டைம்ல என்னைக்கு அவங்க என்கொயரி கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு போக நாங்க ரெடியா இருக்கோம். இது என்ன சித்து விளையாட்டு? இது சும்மா இந்த கேஸுக்கெல்லாம் இவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் எட்டனா ஒரு நயா பைசா கூட இதுக்கு வேல்யூ கிடையாது. இது மேல எந்த ஆக்ஷனும் ஆக போறது இல்லை. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலயமா அவங்க ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்திட்டாங்க கோயில் தரப்புல. அது என்னன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நாய்கள், நான் ரிப்பீட் பண்றேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எச்ச காசு கலையிற நாய்கள். இவங்க காசை வாங்கிட்டு வெளில போயிருக்காங்க. உண்மையான விஷயங்களை செய்திய ஜனங்களுக்கு கொடுக்க தவறிட்டாங்க. அந்த வேலையைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன ஈடிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? நாங்க ரெடியா இருக்கோம் சார். எங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க இது பண்ணுங்க, எங்க வீடை வந்து பாருங்க. காசு வாங்கிட்டு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க சார். எங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா, ஒரு நேர்மையான ஜெர்னலிஸ்டா வாழ்றது பெங்களூர் மாதிரி சிட்டில எவ்வளவு கஷ்டம்னு எங்க கூட வந்து இருந்து பார்த்தாதான் தெரியும். இவங்களுக்கு என்ன பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கில் காசு அங்க இங்க வாங்கிட்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட், நேர்மையான ஜெர்னலிஸ்ட் அப்படி வாழவே முடியாது. நான் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது வந்து கௌரி லங்கேஷோட ஆபீஸ்ல இருந்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரைட் விங்குக்கு எதிராக போராடி அவங்க குண்டுக்காகவே அவங்க குண்டுலயே கடைசியில உயிரிழந்தவர்கள் கௌரி லங்கேஷ். அவங்க வழியில நாங்க வந்தவங்க. எங்களுக்கு தெரியும் எங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. ஈடி எங்க சார் ஃபர்ஸ்ட் போய் ஈடி ரைட் பண்ணும்? சோமநாத் நாயக் அப்படிங்கிறவரு முந்தா நாள் அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது தமிழ்நாட்டில் இதை நியூஸ் பண்ணாங்களா? அமித்ஷாக்கு எழுதியிருக்கிற லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருக்காரு, என்ன கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காருன்னா, கடந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 2500 ஏக்கரா வந்து இந்த கோவில் தரப்புல இந்த வீரேந்திர ஹெகடேவும் ஹர்ஷேந்திர குமார் ஜெயினும் ஜனங்களை அடிச்சு மிரட்டி துன்புறுத்தி கொலை மிரட்டல் இட்டு 2500 ஏக்கரா அபகரிச்சிருக்காங்க. இதை பத்தி என்கொயரி நடக்கணும். கிட்டத்தட்ட 15,000 கோடி ஒயிட் மணியா இவங்க கிட்ட இருக்கு. அது இல்லாம 70,000 கோடி பணத்தை பெண்களுக்கு கந்து வட்டி, வார வட்டிக்கு கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் அக்கௌண்ட்ஸ் வந்து பேங்க்ல இவங்க பெண்கள் பேர்ல பண்ணிருக்காங்க. ஆனா அதை வேறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து மணி லாண்டரிங் நடந்துட்டு இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல யாரு காசு போடுறா, யாரு காசு எடுக்கிறா, ஒரு இலவும் தெரியல. இதை வந்து இடி வந்து ரைடு பண்ணும், இடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, இப்ப மணி லாண்டரிங் கேஸ எங்க மேல போடணுமா, வீரேந்திர ஹெகடே மேல போடணுமா? அந்த சோம்நாயக் நாய்க்கு வந்து சின்ன குறிப்பா வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து மணி லாண்டரிங் பண்றாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு அகைன்ஸ்டா வந்து உங்க செய்திகள் போடுறாங்கன்னு. ஒருபொழுதும் தர்மசாலாவுக்கு அகைன்ஸ்டா வந்து கோவிலுக்கு அகைன்ஸ்டா நம்ம செய்தி போட்டதே கிடையாது. அங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து நம்ம செய்தி போடுறோம். அதையும் தடுக்கிறதுக்கான மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சியா தான் அந்த கம்ப்ளைண்ட் பாக்குறோம் அப்படின்றது. இப்ப மிரட்டல் தானே சார். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய மிரட்டலை பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து அடிப்படையா வாய்ப்பு இல்லை.
ஆனா இப்ப புதுசா யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறவங்க வந்து இதை பயந்துருவாங்க இல்லைங்களா? இவங்க இடிக்கு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா. கொடுக்குறாங்க, சிபிஐ கம்ப்ளைண்ட். ஒரு புது யூடியூபர் உண்மையை பேசவே பயப்படுவாங்கல்ல. நம்ம தலைமுறை முடிஞ்ச வாட்டி அடுத்த தலைமுறையில உண்மையை யாருதான் பேசுவாங்க இந்த மாதிரி இது பண்ணா? அதனால இது வந்து ஜனங்க, அதுவும் மெயினா மீடியாவுல வந்து ஜனங்களுக்கு வந்து உண்மையை அதை கொண்டு போய் சேரக்கூடாது. மீடியாக்கள் மூலியமா உண்மையை பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு அடக்குமுறையோட ஒரு ஒரு பாட்டா தான் நாங்க இதை பாக்குறோம். இது கம்ப்ளீட்டா அடக்குமுறை. ஆனா இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் நடக்காது. இடி வந்து ரைட் பண்ணிட்டோம். எங்களுக்கு என்ன, யூடியூப்ல நாங்க காசு வாங்கிட்டு பேசுறோமா? வந்து எங்க லைஃப பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சார். பெங்களூர்ல என்ன, நான் இப்போ 100 ஏக்கராவா இடமா வாங்கி போட்டிருக்கேன் காசுல. நாங்க எங்க வாழ்க்கை எப்படி நடந்துகிட்டு இருக்குது, நாங்க எவ்வளவு கடன்ல இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த மீடியாவை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மை எங்களுக்கு தான் தெரியும். அண்ட் யூடியூபர்ஸ்கள் மட்டும்தான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சில சில ரெக்கார்டு, போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப பரவிட்டு இருக்குது. யூடியூப்ல யார் யார் உண்மையை பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வந்து அவதூறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி பண்ணி ஜனங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிளாக் மார்க் வாங்கி தரணும்னு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க ரைட் விங் மீடியான்னு. இப்ப நிறைய வாய்ஸ் ரெக்கார்டு, கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப இங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுவும் கூட எஸ்ஐடிக்கு போயிருக்கு. ஒட்டு மொத்தத்துல வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உண்மையை பேசிக்கிட்டு இல்லைங்கிறது உண்மை. ஆனா ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லா உண்மையும் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டும் இந்த யூடியூப் ஜெர்னலிஸ்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இவங்க நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை. இடி சிபிஐ வந்து ரைடு பண்ணிட்டு நாங்களும் அந்த ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே தருணத்துல தர்மஸ்தலா மேலேயும் இந்த ரைடு நடக்கணும். தர்மஸ்தலாவுல எவ்வளவு மணி லாண்டரிங் நடந்துட்டு இருக்கு, ஜனங்களை ஏமாத்தி எவ்வளவு ஏக்கரா நிலங்களை இவங்க புடுங்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் வந்து என்கொயரி நடக்கணும்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால எந்த டைம்ல ஈடு ரைட் பண்ணாலும் வி ஆர் வெல்கம் சார். அதுல குறிப்பா சொல்லணும்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தி ஒரு பேரும் இல்ல. யூடியூபர்ஸ் பேர் மட்டும்தான் அதிகமா இருக்குது. கனடாவிலயும் நிறைய யூடியூபர்ஸ் தான் வந்து எல்லாமே யூடியூபர்ஸ் தான். நீங்க மென்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க. தேடி பார்த்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் அதுல மீடியா கிடைக்காது. இங்கிலீஷ்ல பார்த்தா த நியூஸ் மினிட்ஸ், அதாவது பரவாயில்ல. அல் ஜசீரான்றது ஒரு வேர்ல்டு வைடு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் அல் ஸ்ட்ரீம். ஜசீரா எவ்வளவு அவங்களாம் பெரிய இன்ஸ்டிடியூஷன். எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய அவங்களுக்கு மீடியா. பணம் கொடுத்து நியூஸ் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு இது இருக்கு சார்? அவங்களுக்கு ஓகே, அல் ஃபைன். ஜசீராவுக்கு யார் பணம் கொடுக்க முடியும்? அல் ஜசீரா வந்து அகைன்ஸ்டா செய்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி, செய்தி பப்ளிஷ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேலயும் கொடுத்துருக்காங்க. மலையாளம்ல வந்து ரிப்போர்ட்டர் லைவ்னு ஒண்ணு, ஆ மறுநாடா மலையாளின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சேனல். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 10 யூடியூபர்ஸ் இருக்கு. தான். அதுவும் ஒரு 10 இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம தோழர்கள் செய்யக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் தான். நம்ம அரண்சையா இருக்கட்டும், ரூட்ஸ் தமிழா இருக்கட்டும், இந்த ஃபெடரல் இருக்கட்டும், நீர்த்திரை. அவங்க கூட பெருசாலாம் இன்டர்வியூலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இந்த நியூஸ கவர் பண்ணி போடுவாங்க. பட் அவங்க பேரையும் வந்திருக்கு. அப்புறம் நியூஸ் டுடே தமிழ் நாங்க ஆரம்பிச்சே ஒரு 4 மாசம் தான் ஆகுது. எங்க பேரும் வந்திருக்கிறது பெருமையா தான் இருக்குது ஒரு விஷயத்துல. சரி, இந்த வீடியோவும் அவங்க பார்க்கட்டும். அப்புறம் அ இது போல ஒரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது, புதிய தலைமுறையில பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு பார்த்தா, தந்தி தொலைக்காட்சியில கன்டினியூவா பண்ணாங்க. அப்புறம் ஜனம், நீங்க உங்க அந்த லிங்க் கூட பார்த்திருப்பீங்க. இது போல பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இங்க தொடர்ச்சியா தர்மசாலா பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அவங்க பேர் ஒண்ணு கூட வரல. அந்த லிங்க்ல வந்து இதுல இடம் பெறவே இல்ல. அந்த லிங்க் எதுவும் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பட் நம்ம தெரியலையான்னு வந்து இல்ல சார். தொடர்ச்சியா இல்ல தொடர்ச்சியா நாம நம்ம அகைன்ஸ்டா போறதால நம்ம இந்த லிஸ்ட்ல அவ்வளவுதான் சார். வந்திருக்கோம். நம்ம அகேன்ஸ்டா போட்டுடல சார். நம்ம மறுபடியும் வெரி கிளியரா சொல்றேன். ஆமா. மீன்ஸ் தர்மஸ்தலாவுக்கு வந்து அகேன்ஸ்டா போட்டுக்கிட்டு இல்ல. புலிகளுக்கு அங்க என்ன அகைன்ஸ்டா நான் சொல்லல. நடந்துகிட்டு இருக்குது, என்கொயரியில அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்றோம். இன்னொன்னு பாருங்க, நீங்க புதிய தலைமுறை சொன்னீங்க, அந்த ஜனம் டிவின்னு ஒண்ணு சொன்னீங்க, பாலிமர் சொன்னீங்க, நியூஸ் 18, இவங்க எல்லாம் சும்படிக்கிற இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டீகோட் பண்ணிட்டோம். அவங்க பேசுனதுல, அவங்க நியூஸ்ல எவ்வளவு பொய் இருக்குதுன்னு நாம ஆல்ரெடி இதை டீகோட் பண்ணியாச்சு. அவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொய் தான். அப்படி பார்த்தா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் தர்மஸ்தலா தரப்புல தான் காசு போயிருக்கு. தர்மஸ்தலா பேரை எங்கேயுமே வந்து தர்மஸ்தலால நடக்கிற இந்த குற்றங்களை வந்து ஜனங்களுக்கு இது வந்து போய் சேராத மாதிரியும் அதை வந்து மாத்தி சொல்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு. அதுக்கான பணம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போயிருக்கு. கர்நாடகத்திலயும் குல்ல சார், ஓபன் சீக்ரெட், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் காசு போயிருக்கு. எல்லா சில யூடியூப் சேனல், யார் இவங்களுக்காக சும்படிக்கிற ரைட் விங் யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த யூடியூப் சேனலுக்கு காசு போயிருக்கிற சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட இங்க எல்லாம் வைரலா இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு பணம் போயிருக்குன்னு. அதனால இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிறதே சொம்படிக்கிற மீடியாவா இருக்கு. தர்மஸ்தலாவுக்கு இவங்க கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் காப்பியை படிச்சாலே தெரியும். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு தெரியுது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம
நியூஸை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இல்ல. ஜனங்களுக்கு எல்லா நியூஸையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த யூடியூபர்ஸ் தான். உண்மையை பேசிட்டு இருக்கிறது யூடியூபர்ஸ் தானே. இவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலியமாவே வந்து அதை உறுதிப்படுத்திட்டாங்க. கம்ப்ளைண்ட்ல வந்து எல்லாமே யூடியூபர் தான் இருக்காங்க சார். முதல்ல இந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காரணங்களை புடிச்சு உதைச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அவனுக்கு எவ்வளவு பணம் போயிருக்கு, எவ்வளவு பணம் செட்டில் ஆயிருக்குன்னு இவனுங்களை ஜனங்க புடிச்சு உதைச்சாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இப்ப பெரிய டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு நாய்களுக்காக. ஏன் சார் தெருவுல செத்து போற ஒரு நாய்க்கு இவ்வளவு குலைக்கிறானுங்களே, கொத்து கொத்தா ஜனங்களை கொன்னு புதைச்சிருக்காங்க சார். நிறைய குழியை தோண்டுனாங்க, சில குழியில எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு இல்லையா, அவங்களும் மனுஷர்கள் தானே. எவ்வளவு போய் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டே வரல. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்ததுன்னு தமிழ்நாட்டு மீடியால சொன்னாங்க. அதுக்குள்ள அந்த எலும்பு கூடு வந்து ஆண் எலும்பு கூடுன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சுதுன்னு சொன்னாங்க. இவங்க கையில கொண்டு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண எலும்பு கூட ஏதோ லேப்ல வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. எவ்வளவு கலர் கலரா போய் சொன்னாங்க இல்லைங்களா. இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சிகளே கிடையாதா? இவங்க வீட்டுல இருந்தது பல விஷயங்கள்ல பல விஷயம் இதெல்லாம் சார். அதான் சார், இந்த நாட்டுல நாய்களின் சாவுக்கு இருக்கிற மரியாதையை கூட ஒரு மனுஷனோட சாவுக்கு இல்லைன்னா நம்ம எந்த இதை நோக்கி, எந்த ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிற ஒரு இது வருது இல்லைங்களா. கடவுள்னு நம்பிதான் வராங்க, கடவுளை வந்து கும்பிட்டா நல்லது நடக்கும்னு வராங்க. ஆனா அங்க வந்த காரணத்தினாலேயே இறந்து போறாங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து இதுல ஒரு இது பேசியிருப்போம், ஒரு ரெக்கார்டை பத்தி பேசியிருப்போம். 2009 ஜூலை 9 வந்து ஒரு பொண்ணு வந்து காலையில வந்து தண்ணியில விழுந்து இறந்து போகுது. எத்தனை வயசு அவளுக்கு? 15 வயசு. காலையில வந்து தண்ணியில விழுந்து இறந்து போது மத்தியானமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டே அந்த பணத்தை எரிச்சிடுறாங்கன்னா, யாரை காப்பாத்த, எந்த சாட்சி அழிக்க எரிச்சிருப்பாங்க? இந்த கேள்வியை நாம கேட்கணுமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்கணுமா சார்? எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்கணும்ல. யாரை கேட்டுடா ஒரே நாள்ல மினிமம் 15 நாளாவது அந்த பாடியை வச்சிருந்து யாருமே வரலின்னா, அந்த பாடியை கிளைம் பண்ண யாருமே வரலினா மட்டுமே அதை அடக்கம் செய்யணும் அப்படின்னு ரூல் இருக்கு சார். அதுவும் எரிக்க கூடாது, நீங்க புதைக்கலாம். ஆனா 15 வயசு குழந்தை ஒரே நாள் அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்க புதைச்சிங்க? அது ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல சார். சொல்லுங்க சார். இல்ல, ஒரு டவுட் இருக்கு. அது எப்படி தர்மசாலாவில இறக்குற பெண்கள் வந்து 12 வயசுல இருந்து அந்த 22 வயசுக்குள்ளாரதான் இருக்கிறாங்களே, இது என்ன ஒரு லாஜிக்கே இருக்கா இந்த மாதிரி? லாஜிக்கே இல்ல சார். 12 வயசுல இருந்து 18 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இறக்குறாங்க. இதை நாமளோ நீங்களோ சொல்லிக்கிட்டு இல்ல சார். 2018 முன்னாள் அமைச்சர், ஒரு அமைச்சர் VSL உக்ரப்பான்னு சொல்லியிருக்காரு. VSL உக்ரப்பா வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைச்சாரு. 463 பெண்கள் வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த கேஸ வந்து SIT இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் VS உக்ரப்பா சொல்லியிருக்காரு. எந்த யூடியூப் சேனலும் சொல்ல. அப்பெல்லாம் அவ்வளவு யூடியூப் சேனலும் இல்ல. அப்ப VS உக்ரப்பாவுக்கு யார் சார் ஃபண்ட் பண்ணது? அதை சொல்லணும் இல்லையா இவங்க? VS உக்ரப்பா சொல்லி அப்ப இருக்கிற கர்நாடகா கவர்மெண்ட் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்போ ஒரு மாஸ்க் மேன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த வாட்டி அதன் பகுதியா வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது. இப்ப இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிச்சிருக்குது. அப்ப VS உக்ரப்பாவுக்கு யாரு வந்து பணம் கொடுத்தது? தொடர்ந்து 12ல இருந்து 20, 25 வயசு பெண்கள் மட்டுமே சாவுறாங்கன்னா அவங்க எல்லாம் எதுக்காக இங்க வந்து சாகணும்? ஒருவேளை கொலையா இருந்தா அவங்கள கொன்னது யாரு கண்டுபிடிக்கணும்ல சார். பெண்கள் இப்ப அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் எவனா இருந்தாலும் அந்த கேள்வி தானே கேட்பேன். எனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்கப்பா, நான் கேட்கறேன். பெண்கள் இத்தனை பேர் வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இறந்து போயிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது கவர்மெண்டோட தார்மீக கடமை இல்லைங்களா? அதை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து காசு வாங்கிட்டு யூடியூபர்ஸ் பேசுறாங்கன்னு நாங்க தான் கொண்டு போய் பணத்தை புதைச்சோமா சார் அப்படின்னா? இப்ப பங்களாகுட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நேத்து தோண்டி 6 பணத்தை எடுத்திருக்காங்க, 6 எலும்பு கூட எடுத்திருக்காங்க. யூடியூபர்ஸ போய் அங்க புதைச்சோம். அங்க புதைச்சது யாரு? அவங்க இறப்புக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதை பேசக்கூட கூடாது அப்படின்னா இது என்ன அடக்குமுறை எனக்கு புரியல. ஓகே சார். இப்போ இவரு சௌஜன்யாவோட தாய்மாமன் தான் அந்த இடத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. கூடுதலா வந்து நிறைய விட்னஸ் வந்திருக்காங்களா? அதிகமா நிறைய விட்னஸ் சார். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாலேயே 8 விட்னஸ் வந்து நாங்க இடத்த காட்டுறோம், அந்த இடத்த வந்து தோண்டுங்க, அங்க பிணங்கள் கிடைக்கணும்னு 7-8 பேர் வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சின்னையா முதல்ல கோர்ட்டுக்கு ஒரு மண்டவோட எடுத்துட்டு வந்திருந்தாரு இல்லைங்களா சின்னையா. அந்த மண்டவோட வந்து நான் இந்த இடத்த புதைச்சிருக்கேன், அந்த இடத்துல போய் தோண்டினா மண்டவோடு கிடைக்கும் அப்படின்னு விட்டல் கவுடாக்கு சின்னையா சொல்லி, விட்டல் கவுடா தான் அந்த மண்ட ஓட்டை எடுத்து சின்னையா கிட்ட கொடுத்துரு. ஏன்னா சின்னையா வந்து இந்த கேஸ் ஆகிற வரைக்குமே அவரு தர்மஸ்தலக்கு வந்தது இல்லை, தர்மஸ்தலக்கு வரல அவரு. சோ அது விட்டல் கவுடா தான் இந்த மண்ட ஓட்டை எடுத்து
சாட்சி சின்னையா கையில கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அது ஃபைனல் ரிப்போர்ட் வந்தப்பதான் தெரியும். அதனால விட்டல் கவுடாவையும் வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கும் போது விட்டல் கவுடாவும் நிறைய பாயிண்ட காட்டியிருக்காரு. அந்த இடத்துல போய் தோண்டி முந்தா நேத்து வந்து மறுபடியும் பஞ்சனாமே பண்ணியிருக்காங்க. எஃப்எஸ்எல் டீமோட போய் தோண்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5ல இருந்து 6, சில மீடியாக்கள் 7ன்னு கூட சொல்றாங்க. எலும்புக்கூடுகள், முழு மனிதனோட எலும்புக்கூடு, தலையில இருந்து கால் வரைக்கும் எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. ஒரு குழந்தை எலும்புக்கூடு கூட கிடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பானை ஒண்ணு கிடைச்சிருக்கு சார். இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பானை கிடைச்சிருக்கு, மண் பானை. அதனால இங்க இருக்கிறவங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பிளாக் மேஜிக் நடந்திருக்கலாம், அந்த குழந்தை நரபலி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட பேச்சு போயிட்டு இருக்குது. அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ங்கிறது எஃப்எஸ்எல் டீமும் எஸ்ஐடி டீமும் தான் அதை உறுதிப்படுத்தணும். மொத்தத்துல எலும்பு கூடு எங்க தோண்டினாலும் தர்மஸ்தலால கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இத்தனை எலும்பு கூடுகளை, இத்தனை பிணங்களை அங்க புதைச்சது யாரு, இவங்க இறக்குறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதை கண்டுபிடிக்கிற வேலையை தான் எஸ்ஐடி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐடி தரப்புல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அங்க நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்ற வேலையை தான் நாங்க பாக்குறோமே ஒழிய, இந்த கடவுளுக்கு வந்து ஒரு அவங்க கடவுளின் புனிதத்தன்மையை கெடுக்கிற வேலையோ இல்லது இந்த கோவிலுக்கு கெட்ட பேர் கொண்டு வர்ற வேலையோ நாங்க பண்ணிட்டு இல்லை. உண்மை நிலவரத்தை ஜனங்களுக்கு சொல்ற வேலை மட்டும்தான் நாங்க பண்றோம் சார். குறிப்பா சொல்லணும்னா, தர்மசாலா கோயில் மீது எந்த ஒரு நிர்வாகமோ, எந்த ஒரு யூடியூப் சேனலோ அகைன்ஸ்டா செய்தி போடவே இல்ல. இதன் மூலம் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அங்க நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம வந்து செய்தி போட்டுட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, அந்த மணி லாண்டரிங் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. மணி லாண்டரிங் வந்து தர்மசாலா கோயிலுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க ஃபண்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த பெர்சன் யாருன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா அவங்க தானே இருக்கும். சொல்லணும். சொல்லிதான் இல்ல நல்லா சார். இருக்கு. பட் சார் இப்ப நான் சிம்பிளா ஒரு லாஜிக்குக்காக சொல்றேன் சார். தர்மஸ்தலா கோவிலுங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல வருது சார். தர்மஸ்தலா கோவில்ல ஒரு வருஷத்துக்கு 500 கோடி உண்டியிலேயே வந்து விழுது. தெரியுதுங்களா? 1,00,000 கோடி புழங்குற ஒரு இடம் தர்மஸ்தலா கோவில். அந்த தர்மஸ்தலாக்கு கோவிலுக்கு எதிராக யூடியூபர்ஸை தூண்டி விடணும், அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும்னா அதுக்கு எதிரான ஆளும் அவ்வளவே பெரிய ஆள் இருக்கணும் இல்லையா? அவனும் ஒரு 1,00,000 கோடிக்கு அதிபதியா இருக்கணும் இல்லையா? அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு போட்டும். சொல்லணும் இல்லைங்களா? கம்ப்ளைண்ட்ல யார் ஃபண்ட் பண்றாங்க, எங்க இருந்து ஃபண்ட் வருதுன்னு சொல்லணும் இல்லையா? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவாங்களா? இல்ல இந்த கேள்வி எஸ்ஐடி கேட்டிருக்கும் இல்லைங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இல்ல வரட்டும், எங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் இருக்கு, எங்க பேங்க் அக்கௌண்ட் மைனஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இவங்களே பாவம் பார்த்து ஒரு 1000 500 போட்டு விட்டு போகட்டும். ஓகே. பல்வேறு விஷயங்கள தர்மசாலா தொடர்பான குற்றங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து நீங்க செய்திகள் குடுத்துட்டு வரீங்க. 4 மாதம் தான் ஆகுது நியூஸ் டுடே தமிழ் தொடங்கி. அதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு நாங்க வந்து பெருமையா தான் பார்க்குறோம். பல்வேறு விஷயங்கள, உண்மை நிலவரங்கள மக்களுக்கு கொடுப்பதுல நியூஸ் டுடே தமிழ் முன்னாடி நின்னு செய்யுது. அதே போன்று உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களையும், உண்மை தகவலையும் நியூஸ் டுடே தமிழுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். நேயர்களே, பாரபட்சம் இன்றாமல் யாருக்கும் தற்சார்பு அற்று ஒரு நல்ல செய்திய தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சா அடுத்தவருக்கும் இந்த வீடியோவ பகிருங்கள். நன்றி தோழர். நன்றி சார். தேங்க்யூ.